ஃபோன் எடுக்கல செந்தில்ண்ணா இல்லை ஓகே அண்ணா போடலாமா ரெடி ஆகிட்டீங்களா? உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு ராஜஸ்தானில் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு, பஞ்சாபில் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு, ஆந்திராவில் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் வழங்கிய உள்ளிட ஒதுக்கீடு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள் வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்த்து சிலர் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆதரித்து அந்தந்த மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொண்டார்கள். இதிலே உச்சநீதிமன்றம் முதல்ல 5 பேர் கொண்ட ஒரு அரசியல் நிர்ணய உச்சநீதிமன்ற சட்டக்குழு ஒரு தீர்ப்பை வழங்கியது. இப்போது 7 பேர் கொண்ட ஒரு நீதிபதிகள் குழு மறு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆக 5 வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக ஒரு 10 ஆண்டு கால இடைவெளியில் ஒரு மறு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இறுதி முடிவெடுப்பது 11 பேர் கொண்ட ஒரு குழு. ஆக 11 பேர் கொண்ட ஒரு குழுவுக்கு இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அனுப்ப வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தினார். ஏன்னா இந்த தீர்ப்பு ஒரு புறம் இருக்கட்டும், இந்த தீர்ப்பை போகிற போக்கில ஒட்டிய இன்னொரு கருத்தையும் இந்த 7 பேர் சொல்லியிருக்கிறார், வலியுறுத்தியிருக்காங்க. அது என்னன்னா, கிரிமி லேயர் உதவித்தொகை பெறுவதற்கு ஒரு உச்சவரம்பை நிர்ணயிக்கலாம். இதையும் மாநில அரசுகள் பரிசீலிக்கலாம். இது தீர்ப்பல்ல, போகிற போக்கில் அவர்கள் சொல்லுகிற கருத்து. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து சொல்லுகிற கருத்து என்பது ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசுகிற கருத்து என்று கருதிவிட முடியாது. அது தீர்ப்பை ஒட்டிய கருத்து தான். அப்போ இப்போ நீங்கள் புதிதாக தொடங்கி இருக்கிற முற்பட்ட சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் என்பதற்கு உச்சவரம்பு எவ்வளோ? ஆனால் நீங்கள் இப்போ சொல்ல போகிற கிரீம் லேயர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு? இப்போ ஏற்கனவே வைத்திருப்பது எவ்வளவு? நீங்கள் இப்போ சொல்கிற கிரீம் லேயர் எவ்வளவு? அப்படியானால் ஒரு தேசிய வங்கியில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஊழியர், தேசிய வங்கியில் நிரந்தரமாக வேலை செய்கிற ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர், அவனும் அவனுடைய மனைவியும் கடைநிலை ஊழியர்களாகவே இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு உதவித்தொகை கிடைக்காது. இது முதல் தலைமுறை கிடைக்காது. இன்னொன்று, இந்த உச்சநீதிமன்றங்கள் பங்கேற்ற இந்த உறுப்பினர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அரசியல் சட்டத்தில் கடந்த காலங்களில் தான் ஒரு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. எக்கனாமிக்கலி என்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டது. பாஸ் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டை பெற்று தந்த போது அரசியல் சட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அப்படின்ற எக்கனாமிக்கலின்னு சொல்லவே இல்லை. அப்போ சோஷியலி பேக்வர்ட்.
நீங்க தான் இப்ப எக்கனாமிக்கலையும் சேர்த்துக்கிறீங்க. சமூகத்தில் அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவன் இழிவுபடுத்தப்படுவதற்கும் அவனை பொருளாதாரம் மேம்படுத்திடாது. குடியரசுத் தலைவராக இருந்த கோவிந்த் சாமி என்னாச்சு? பூரி ஜெகநாதர் கோயில்ல உள்ள உடல் இல்ல. டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்த பாபு ஜெகஜீவன் ராமுக்கு என்ன ஆச்சு? காசியில சம்புரானந்தர் சிலையை திறந்தப்ப தீட்டுப்பட்டுச்சுன்னு கழுவுனாங்கல்ல. ஏன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட நீதிபதி இடமாற்றம் செய்து அந்த பணிக்கு வேறொரு நீதிபதி வந்தவர் அந்த இருக்கையை கழுவி பூஜை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தானே அதில் உட்கார்ந்தாரு. இப்போ நீதிபதியாகவே ஆயிட்டாலும் அவரை தாழ்த்தப்பட்டவனாக தானே பார்க்குறாங்க. KR நாராயணன் வெளிநாட்டுக்கு போன போது தலித் பிரசிடென்ட் கேம் அப்படி தானே போட்டான். இந்தியா பிரசிடென்ட்னு போடலையே. அதனால ஒரு தலித் என்பதற்கு சமூகத்தில் ஏற்படுத்தப்படுகிற இழிவுக்கான பரிகாரம் தான் இடஒதுக்கீடு தவிர பொருளாதார அளவுகோல்ன்றது என்ன? பொருளாதார அளவுகோல் லாட்ரி சீட்டு வாங்குறவங்க 5 கோடி ரூபா பரிசு பெற்றுறான். ஒரே நாளில் அவன் நிலைமை மாறி போகுது. மாறுதா இல்லையா? இப்போ ஆன்லைன் ரம்மியில் போகிறவன் ஒரே நாளில் ஆண்டி ஆயிடுறான், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறான். அதுவும் நடக்குதுயா இல்லையா? ஆன்லைன் ரம்மி ஆடுறானே இத்தனை தானே உங்களுக்கு ஊடகங்களில் எவ்வளோ செய்திகளை படிக்கிறோம். 5 லட்சம் இழந்தான், தற்கொலை பண்ணிக்கினான். என்ஜினியரு, டாக்டரு 20 லட்சம் இழந்துட்டான், போய் தண்டாவளத்தில் தலை கொடுத்துட்டான். செய்திகளில் வருது. ஒரே நாளில் ஏழை ஆகுறதும் ஒரே நாளில் பணக்காரன் ஆகுறதும் ஒரு நாட்டில், இப்படிப்பட்ட நாட்டில் அது முடியாது இல்லை. ஆனால் 1000 ஆண்டு காலமாக அழுத்தப்பட்டவனுக்கான நிவாரணம் என்ன? ஒரு நாள் 2 நாள் இல்லையே, 1000 ஆண்டு காலம் அழுத்தப்பட்டவனுக்கான நிவாரணம். ஸோ இந்த தீர்ப்பு பல குழப்பங்களை இந்தியாவில் உருவாக்கும். சமூக மக்களிடையே பிளவுகளை, பிரிவுகளை, ஆச்சரியங்களை, மோதல்களை உருவாக்குவதற்கு இந்த தீர்ப்பு அடித்தளம் அமைத்துவிடும். ஆகவே 11 பேர் உள்ள குழுவுக்கு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என இந்திய குடியரசு வலியுறுத்துகிறது. இது முதல் கோரிக்கை. 2வது வராத தீர்ப்பு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த 3 மாதங்களில் ஆதி உள்ளாட்சி தேர்தல் வரும். இன்னும் சில மாதங்களில் மீதி உள்ளாட்சி தேர்தல் வரும். ஏன்னா கடந்த முறை 2 கட்டமாக நடந்தது. ஒரு கட்டம் அதிமுக ஆட்சியில் நடந்தது, அடுத்த கட்டம் திமுக ஆட்சியில் நடந்தது. 2 ஆட்சியில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதுக்கு நடுவில் ஒரு சட்டமன்ற தேர்தலே வந்துடுச்சு. இப்போவும் அது 2 கட்டமாக வருதா? எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரே கட்டமாக வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் 2 கட்டமாக தான் வரணும், ஏன்னா 2 கட்ட தேர்தல் தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு நடந்துட்டு போட்டோம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்னொரு தீர்ப்பு வராத. அது என்ன தீர்ப்புனா, துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு தரணும். மாநகரத்தில் மேயருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, துணை மேயருக்கு கிடையாது. மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, துணை பஞ்சாயத்து மாவட்ட துணை பஞ்சாயத்து தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஒன்றிய குழு தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, ஒன்றிய துணைத் தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, துணைத் தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. நகரமன்ற தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, துணைத் தலைவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் தேர்தல் நெறி என்ன? இன் எனி எலெக்ஷன், தேர்ந்தெடுக்கப்படுகிற எந்த தேர்தலிலும் கட்டாயம் தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் நெறி. அந்த தேர்தல் நெறிய திராவிட மாடல் பேசாத, சமூக நீதி பேசாத கர்நாடக அரசு நிறைவேற்றி வருது. திராவிட மாடல் பேசாத, சமூக நீதி பேசாத தெலுங்கானா அரசு, ஆந்திரா அரசு அங்கே நிறைவேற்றிட்டு இருக்கு, கேரளா அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு. இப்போ தென்னிந்தியாவிலே
இந்த துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீடு இல்லாத ஒரு மாநிலம் திராவிட மாடல் பேசுகிற சமூக நீதி பேசுகிற இந்த தமிழ்நாடு அரசு தான். அதனால் அதை விரைந்து நடத்தி நீ ஒன்று இருக்கா இல்லையா, வரும் தேர்தலில் துணைத் தலைவர் பொறுப்புகளில் இடஒதுக்கீடு உண்டா இல்லையா, இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். இருக்கா இல்லையா, கொண்டு வர போகிறீர்களா இல்லையா, அதையாவது சொல்லணும். இதில் யார் தடுத்தது? இந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடுறீங்க, இதில் வராத இந்த இதில் எந்த முடிவும் இல்லையே, இது குறித்து யார் சொல்கிறது? எந்த முடிவும் இல்லையே. தென்னிந்தியாவிலே இல்லாத மாநிலம் இந்த மாநிலம் தானே. அப்புறம் என்ன நீங்கள் வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசுவீங்க, அந்த வெற்றியை கொண்டாடுவீங்க, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவீங்க இல்லையே. அதனால் இது குறித்து பதிலாக சொல்லுங்கள். ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, வழக்கு போட்ட போது இந்த வழக்கு இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட போது தேர்தல் அறிவிச்சிட்டோம், இனி வரும் தேர்தலில் பார்க்குறோம், தேர்தல் அறிவிச்சிட்டோம், இப்போ எங்களால் முடியல, இனி வரும் தேர்தல் என்ன நடந்து 3 வருஷம் ஆச்சா, 3 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சா, 4 ஆண்டு காலம் கூட நடக்குது. அப்புறம் எப்போ நீங்கள் பதில் சொல்லுவீங்க? திருப்பி இதே மாதிரி அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்ற பதில் பழைய பதிலே சொல்ல போறீங்களா? அதனால அதை குறைந்தபட்சம் ஆளுகிறவர்கள், மாண்புமிகு முதல்வர் இதற்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். தொடர்ந்து சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. 3 ஆண்டுக்கு மேல ஆச்சு. நாங்கள் இல்லாமல் அவர்களுக்கு துணை நின்ற, துணை புரிந்து கொண்டிருக்கிற தோழமை கட்சிகள் கூட இப்போ களத்துக்கு வந்து போராடுது. பொறுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் வந்து தெருவில் நின்று போராடுது. நாங்களும் குரல் கொடுத்துட்ருக்கோம். இந்த சாதி ஆணவ படுகொலை கொண்டுவாங்க, வேறு மாநிலத்தில் வந்துடுச்சு, 1-2 மாநிலங்களில் இது வந்துடுச்சு, நடைமுறைக்கு வந்துடுச்சு, இங்கே கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். கொண்டு வரவே இல்லை. அதே மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளவு அரசு பணிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிகள் பின்னடைவு இருக்கிறது, பேக்லாக்ஸ் என்ற அந்த பின்னடைவுகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நாங்கள் கண்டறிந்து நிரப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பின்னடைவுன்றது இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டதா, எவ்வளோ நிரப்பினீர்கள் என்பதற்கான பட்டியல் உண்டா, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளோ பணியிடம் பின்னடைவு இருக்கு, அதில் எவ்வளோ நிரப்பணும், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சொல்லுங்கள். இதுவும் இதுவரையில் வரல. ஆக ஒடுக்கப்பட்ட மக்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு திமுக கவனம் செலுத்தாவிட்டால் இந்திய குடியரசுக் கட்சி தொடர் போராட்டங்களில் ஈடுபடும். வரும் சட்டமன்ற தேர்தலில் அடித்தளத்து மக்களை கொண்டு பதிலளிப்பார். சார், தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. மீனவர்களுக்கான எப்பயுமே எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, மேலே வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக பல ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் பழமொழி சொல்கிற மாதிரி பாலுக்கும் காவல் பூனைகள் தோழன், பாலுக்கும் காவல் பூனைகள் தோழன்ற மாதிரி இலங்கையோடு இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் சமரசம் செய்து கொள்வார்கள். வேறு செய்தியில் பெருசாக குரல் கொடுப்பார்கள். இதை மத்திய அரசும் பின்பற்றுகிறது, மாநில அரசுகளும் பின்பற்றுகிறார்கள். இந்த போக்கு எங்கே கொண்டு போய் முடிச்சிருக்கு? தமிழ்நாட்டில் இப்படி இல்லை. கேரளாவில் என்னாச்சு? கேரளாவில் தன்னுடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டதா இல்லையா, முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு அது உட்பட்டதா இல்லையான்றதை இன்னும் கேள்விக்குறி. ஆனால் ஒரு வெளியுறவு அமைச்சர் ஒருத்தர் போட்டார, மத்திய அரசு தான் வெளியுறவு அமைச்சரை போடணும். மாநில அமைச்சருக்கு, மாநில முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இல்லை. சமீபத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி கேரள அரசு ஒரு அமைச்சரை, வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அயல்நாட்டு தமிழர் நலன் குறித்து அமைச்சர்னு போடுறாங்க. அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை
அயல்நாட்டு தமிழர் நலன் துறை அமைச்சர். அவங்க போடுற அமைச்சர் வெளியுறவு அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அவங்க ஒரு அழுத்தத்தையே கொண்டு வர்றாங்க இப்போ கேரளாவில். ஏன்னா அவங்களுக்கு இந்த பாதிப்பில் அவங்களுக்கு கொஞ்சம், நமக்கு 100%னா அவங்களுக்கு ஒரு 20% பாதிப்பாது அப்பப்போ வருது கேரளாவுக்கு. அவங்களும் அந்த மீனவர்களும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்க இப்போ அந்த அளவுக்கு போயிருக்காங்க. இங்கே மத்திய மாநில அரசுகள் இந்த போக்கு தான் பின்பற்றுது. வராது எதிர்கட்சியாக இருக்கிற போது பேசுறது வேற, ஆளுங்கட்சி ஆகிட்டா பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோணும். அதே போல ஒரு பெரிய சிந்துபாத் கன்னித்தீவு தொடர்கதை மாதிரி தொடர்கதை. 100 ஆண்டு கால தாவா. காவிரி நதிநீர் பிரச்சனைன்றது 100 ஆண்டு கால தாவா. வழக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்க, தாவா 100 ஆண்டு கால தாவா. எப்போ தீர்ப்பு கிடைக்கும்? நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் கர்நாடக அரசு பண்ணது நியாயம்னு இருக்குது. அதே அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருந்தால், தமிழ்நாடு பாஜக ஆனாலும், தமிழ்நாடு காங்கிரஸ் ஆனாலும், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக ஆனாலும், தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆனாலும், புதுசாக வந்திருக்கிற கட்சி ஆனாலும், நான் பேர் சொல்ல விரும்பல, புதுசாக வந்த கட்சி ஆனாலும், கர்நாடகாவில் இருக்கிறவங்க கர்நாடகாவுக்கு இங்கேயே தண்ணி பத்தலன்னு சொல்லுவாங்களாம். அவங்க வந்து பிரதமரோட மகஜர் தருவாங்களாம், குடியரசுத் தலைவர்கிட்ட போவாங்களாம், அந்த குழுவில் போவாங்களாம். இவங்களெல்லாம் இந்த குழுவில் போவாங்களாம். இந்த வேடிக்கை தான் நடக்குது. இதற்கு ஒரே தீர்வு. அது ஏன் வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு யாரும் பேசுறதுக்கு கூட தயார் இல்லை. இதற்கு ஒரே தீர்வு. பாபா அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டம் எழுதுகிற போது அவர் முயற்சித்த, அவர் வலியுறுத்திய, அவர் சொன்ன, அவர் எச்சரித்த, நதிகளை தேசிய உடைமையாக்கும். அது கர்நாடகாவுக்கு சொந்தம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இல்லை, மத்திய அரசுக்கு சொந்தம். நீங்கள் நமக்கும் பங்களாதேஷுக்கு இருந்த நதிநீர் பிரச்சனை தீர்ந்து போச்சு, நமக்கும் பாகிஸ்தானுக்கு இருந்த நதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஆனால் நமக்கும் கர்நாடகாவுக்கு இருக்கிற பிரச்சனை 100 வருஷமாக தீர்ந்து. யார்கிட்ட நம்ம சண்டை போடுறோமோ, நமக்கும் பாகிஸ்தானுக்கு நமக்கும் பங்களாதேஷுக்கு இருந்த பிரச்சனை தீர்ந்து போச்சா இல்லையா? இப்போ அங்கேயும் அந்த நதி வருது, இங்கேயும் அந்த நதி பாயுது. வேற வேற நாடு எல்லையில் பெரிய இன்னைக்கு கூட 4 லட்சம் கோடி பாதுகாப்புக்கு செலவு பண்ணுறோம், ராணுவ பாதுகாப்பு. அதில் 2 லட்சம் கோடிக்கு மேலே எங்கே போகுது? பங்களாதேஷ் பாகிஸ்தான் பார்டருக்கு போகுது. அந்த பார்டருக்கு தான் ஒரு ஏழை நாடு ஏறக்குறைய 5 லட்சம் கோடி ராணுவத்துக்கு செலவு. அதுக்கு போத அப்போ அந்த பிரச்சனை தீர்க்குன்னா இந்த பிரச்சனை தீர்றதுக்கு யார் முட்டுக்கட்ட? உன் ஆளுங்கட்சியே பாஜக ஆனாலும் காங்கிரஸ் ஆனாலும், கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரர் ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க, தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர் இப்போ இங்கிருந்து நம்முடைய மாநில தலைவர் செல்வப்பட்டாங்க காங்கலியில் கர்நாடகத்தை எதிர்க்க தேவை. அங்கே அவருக்கு கட்சி தான் சொல்றாரா இல்லையா? ஆனால் அங்கே இருக்கிற கர்நாடக காங்கிரஸ்காரர் ரவிக்குமார், சீதாராமையா எங்களுக்கே இதில் போதில்ல, இப்போ நல்ல வேலை மழை பெஞ்சிட்டு எடுத்துங்க, மழை பெஞ்சா நீ என்ன தர்றது, நான் என்ன எடுக்கிறது? நான் எடுக்காம அதை விட முடியாது, நீ தராமே அது நிறுத்த முடியாது. சார், ஆந்திராவில் சூழ்நிலையில தலித் தலைவர்களின் பாதுகாப்பு எப்படி இருக்கு? பாதுகாப்பு இல்லை, அப்புறம் தலைவர்கள் ஏன்னா ஒரு தலைவர் இது பண்ணிட்டாங்க. அதுக்கான நான் கேட்குறேன், ஒரு குக்கிராமத்தில் வேங்க வயல்ல குடிநீர் தொட்டியில் மரங்கள் கலந்துட்டாங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் அங்கே மக்கள் தொகை? ஒரு 3000 பேர். இந்த 3000 பேர்லேயே வந்து ஒரு குற்றவாளியே ஒரு கிராமத்தில், நகரனா கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கும் அடுத்த வீட்டில் இருக்கிறவனுக்கும் தொடர்பு இருக்காது. கிராமத்தில் 4வது வீட்டில் ஒருத்தன் அழுதான்னா இங்கே இருக்கிறவன் ஓடுவான். 4வது ஒரு கிராமத்தில்
எத்தனை பேருக்கு மரபணு சோதனை வரைக்கும் நடத்தியாச்சு. கடைசி சோதனை மரபணு சோதனை அது வரைக்கும் நடத்தியாச்சு. ஒரு 100 பேருக்கு சோதனை பண்ணியாச்சு. 10 காவல் படை ஒரு கிராமத்துக்கு போட்டாச்சு. இது வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையா? இதான் நம்ம ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறையா? அதான் தோழமை சுட்டியாச்சு சார். இந்த ஆவேசமா சொல்லுங்க சார். ஆந்திராவில் எதிர்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து தான் இந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்தே அவசியம் இல்லை. மக்கள் ஒருங்கிணைந்தால் போதும். இந்த மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து வெற்றி பெற்றிருக்கு. எத்தனையோ மாநிலங்களில் மக்கள் ஒருங்கிணைந்து ஆளுங்கட்சிக்கு பாடம் கற்பித்திருக்கிறார்கள். மக்கள் ஒருங்கிணைந்தால் போதும். வெகு மக்கள் ஒருங்கிணைந்தால் என்ன பண்ண முடியும்? இங்கதான் எதிர்கட்சியில் நினைக்கவே நினைக்க வேண்டாம். நினைக்கவே நினைக்கிறேன். இப்போ ஒரு இடைத்தேர்தல் கடைசியாக வைக்கிறோம். அதுக்கு சில மாதத்துக்கு முன்னாடி தான் பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டுக்கும் இடைத்தேர்தலுக்கு வாங்கின ஓட்டுக்கும் அந்த கட்சிகளுக்குள்ள எவ்வளோ ஆயிரம் ஓட்டுகள் மாறி மாறி வந்திருக்கு. இப்போ கட்சிகள் மட்டுமே ஓட்டு போட்டுருங்க. நான் கேட்குற கேள்வி சரியா? நான் கேட்குற கேள்வி 2 மாதம் 2 மாதத்தில் அப்போ கட்சிகள் வாங்கின வாக்கு என்ன, அவங்களோட சதவீதம் என்ன? 2 மாதத்துக்கு பிறகு ஒரு பிரதான கட்சி தேர்தலில் போட்டியிடல, அப்போ வாங்குற சதவீதம் என்ன? அதனால வெகு மக்கள் ஒருங்கிணைந்தால் கட்சி நீங்க சொல்லிக்கலாம், எனக்கு 5 கோடி உறுப்பினர், எனக்கு 4 கோடி உறுப்பினர், அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் மக்கள் அரங்கல அவருடைய முடிவு இல்லை. அதெல்லாம் தேர்தல் காலத்தில் பிரதான எதிர்கட்சி வந்து உங்களுக்கு 26ல வெளிப்படுமா? நீங்கள் நம்ம தமிழக அரசியலில் பார்த்துக்கலாம். இடைத்தேர்தலில் சில நேரங்களில் வெற்றி பெற்றது அதிமுகவில் அன்றைக்கு முதலமைச்சராக வர முடிந்த அன்றைக்கு போது எதிர்கட்சி தலைவராக இருந்த அம்மா அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், அவங்க தான் ஒரு முறை மருகாபுரி இன்னொரு இடைத்தேர்தல் அதே மாதிரி புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒரு முறை திண்டுக்கல் இடைத்தேர்தலில் சில நேரங்களில் தான். ஆனால் பல நேரங்களில் தமிழக அரசியல் நீங்கள் கடந்த கால வரலாறு பார்த்தா கடைசியில் ஆட்சிக்கு வருவதற்கு 2 மாதம் முன்னாடி கூட காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று 67 அப்படியே படுத்தோடு அடிக்கிறது. பெருந்தலைவர்கள் எல்லாம் தேர்தலில் தோல்விட்டார்கள். பெருந்தலைவர்கள் எல்லாம் தேர்தலில் தோல்விட்டார்கள் இல்லையா? அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற்றாங்க? அதனால இடைத்தேர்தல் முடிவுகளை வச்சுட்டு பொது தேர்தல் முடிவை நம்ம கணிக்கவே முடியாது. தமிழக அரசியல் கொலை வழக்கில் ஆரம்பத்தில் குரல் கொடுத்த அனைத்து தலித் தலைவர்களும் இப்போ யாருமே குரல் கொடுக்காத எல்லாமே அப்படியே பேக் அடிச்சுக்கிறாங்களே. ஏன் சார் ஒரு முறை இது வரைக்கும் 30 நாள் கிட்ட நெருங்கும் போது ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல. அதற்கான அழுத்தமும் எந்த தலித் தலைவர்களுமே கொடுக்குறீங்க? என் ஸ்டேஜில் இருந்த திருமாவளவன் கூட இப்போ பேக் அடிச்சுருந்தாங்க. அவங்க குரல் கொடுத்தவர்கள் தான் அது இப்போ தொடர்ந்து குரல் கொடுக்கலன்றதுனால பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படிதானே சார்? இப்போ நீங்கள் என்ன அரசியல் ஆளுங்கட்சிக்கு தினமும் காலையில் எழுந்த உடனே நாங்கள் குரல் கொடுத்தால்தான் இந்த ஆளுங்கட்சி சரி. அதாவது ஒரு தலித் தலைவர்கள் ஒரு மற்ற ஆளுங்கட்சிக்கு நாங்கள் காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக இதற்கு முதல் கொடுத்தா தான் அதற்கான அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அழுத்தங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கு. பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எத்தனை ஊர்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், கண்டன ஊர்வலங்கள் நடந்தது, இரங்கல் கூட்டங்கள் நடந்தது. அவங்களாகவே கூடி, அவர்களாகவே இணைந்து, அவர்களாகவே வந்து பல கட்சிகளும் இந்த யார் திமுக தோழம் கட்சியா, அதிமுக தோழம் கட்சியா, அது விடுதலை சிறுத்தையா, புரட்சி பாரதமா, குடியரசு கட்சியா, எந்த எல்லா அமைப்பும் சேர்ந்து அவர்களாகவே யாரும் தலைவர்கள் உத்தரவு போட்டில்லை. தலைவர்கள் உத்தரவு போட்டா, தலைவர்கள் அறிக்கை விட்டா, அவர்களாகவே இணைந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஒரு அசம்பிளியில் உணர்வுடைய அடையாளம் அந்த அடித்தடுத்து மக்களுடைய அழுகையினுடைய வெளிப்பாடு. அதை ரொம்ப சாதாரணமாக யாரும் கருத்தில் கொள்ளக்கூடாது.
அவங்களுக்காக அழுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் இப்படி தான் இருக்கும், நாங்கள் கேளா செவியினர், நீங்கள் தினம் தினம் எத்தனை தான் எங்கள் காதில் விழுவோம் அப்படின்னு இருந்தா அதுக்காக நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? இந்த விவகாரத்தில் அருணோட செயல்பாடு எப்படி? இதுவரைக்கும் 20 பேருக்கு மேலே பிரிஞ்சிருக்காங்க. அவரு ஒரு துடிப்பான இளைஞர், துடிப்பாக செயல்படுறாங்க. சார் இப்போ சார் வர அந்த அந்த உள்ளுதவிக்கான தீர்ப்பு செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னப்போ கிரீமி லேயர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க. அது வைக்கிறதுனால என்ன பிரச்சனை? இது ஒரு தலைமுறைக்கானதல்ல, 1000 ஆண்டு காலம் பல தலைமுறையாய் அழுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலை வாய்ப்பு. அது ஒரு கட்டத்திலேயே வந்து அவன் வந்து தன்னிறைவு பெற்றுட்டான் அப்படின்னு கருத முடியாது. ஒரு அரசாங்க வேலை ஒருத்தர் கிடைச்சிடுச்சு, ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் பிஏ படிச்சுட்டான், சரி நான் ஒரு 5 குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரு அடுத்தடுத்த குடும்பத்தில் அண்ணனுக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சிது, தம்பிக்கு தரக்கூடாது அப்படின்னா அதே அடித்தளத்து தந்தைக்கு பிறந்தவங்க தானே ஆகணும். எப்படி நீங்கள் வேறுபடுத்த முடியும்? எப்படி நீங்கள் அதை மாறுபடுத்த முடியும்? அது ஒரு தலைமுறையிலேயே அடித்தளத்துக்கு மக்களுடைய வாழ்க்கை, பண்பாடு, அவருடைய சூழல், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆய்ந்தறிந்து இந்த முடிவை சொல்ல முடியும். நீங்கள் ஒரு ஆளுக்கு இவருக்கு நான் கொடுத்துட்டேன், இவருக்கு நான் வந்து 2 வேளை சாப்பாடு போட்டுட்டேன்னா இவர் குடும்பமே பசியாக இருக்குமா? என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நான் 2 வேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டப்பா, நீ மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த குடும்பம் பசியாக இருக்குமா? அவர் குழந்தைய பசியாக இருக்குவாங்களா? எப்படி முடியும்? அப்போ மறுபடியும் கேட்குறேன், நான் கேட்குறேன், நீங்கள் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு இந்த அச்சம் உங்களுக்கு ஏற்படுது? இல்லை, நான் கேட்குறேன், எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த அச்சம்? நீங்கள் இந்த இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட்டு சுதந்திர இந்தியாவில் 100க்கு 100 இந்த இடஒதுக்கீட்டு முறையை நாங்கள் பின்பற்றிருக்கோம்னு ஒரு வெள்ளைப்பட்டு கொடுங்க. எப்போ பண்ணியிருக்காங்க? இந்த கட்டத்தில் பண்ணியிருக்காங்க. நீங்களே இப்போ வந்து மாநில அரசு சொல்றதுல பேக்லாக்ஸ், பின்னடைவுகள், எப்படி பின்னடைவுகள் ஏற்படுது? யாரால